கேமரா ரெடியா? ரெடி சார். டாக்டர் கமலவேணி மெடிக்கல் செல்ல ரெடியா இருக்காங்க சார். தப்பி தவறி கூட கேமராவோட சத்தம் வெளியில கேட்டக்கூடாது. கேட்காது சார். கேமராவின் சத்தம் கேட்காதபடிக்கு சீலிங் ஃபேனின் சத்தத்தை அதிகப்படுத்தி விட்டான் சந்திரபோஸ். மணி 10:05. இன்டர்வியூ தொடங்கியது. இன்டர்வியூ ஹாலில் இருந்த ஸ்பீக்கரில் இருந்து டோக்கன் நம்பர் 1 அருணா உள்ளே வரவும் என்று ஒலித்தது. பிரபு அருணாவை பார்த்ததும் ப்ளீஸ் டேக் யுவர் சீட் என்றான். அருணா கொஞ்சம் தயக்கத்தோடு உட்கார பிரபுவின் கெட்ட பார்வை அவளுடைய மார்பின் மேல் புரண்டது. பின்பு அருணாவின் சர்டிபிகேட்ஸ்களை வாங்கி ஒரு கண் துடைப்பு போல் புரட்டி பார்த்தான். அருணா, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் பொசிஷன், பட் மெடிக்கல் செக்கப்ல நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணணும், அப்பதான் நீங்க செலக்ட் ஆக முடியும் என்று சொல்லிக்கொண்டு இன்டர்காமில் சந்திரபோஸை அழைத்தான். அவன் வந்ததும், மிஸ்டர் சந்திரபோஸ், அருணாவை மெடிக்கல் செக்கப்புக்கு கூட்டிட்டு போங்க. எஸ் பாஸ். அருணா சந்திரபோஸை தொடர்ந்தாள். மெடிக்கல் செல்லை நெருங்கியதும், குட் மார்னிங் டாக்டர், முதல் கேண்டிடேட் வந்தாச்சு. டாக்டர் கமலவேணி நிமிர்ந்தாள். அவளுடைய தலைக்கு மேல் அந்த சீலிங் ஃபேன் எரிச்சலான சத்தத்தோடு சுற்றி கொண்டிருந்தது. சந்திரபோஸ் அருணாவை டாக்டரிடம் விட்டுவிட்டு கிளம்ப டாக்டர் கமலவேணி கதவை சாத்தி தாளிட்டாள். பின்பு அருணாவை பெஞ்ச் மேலே ஏறி படுக்க சொல்லி கண் துடைப்பு போல் சில செக்கப்களை செய்தாள். பிறகு டாக்டர் கமலவேணி அருணாவை தனது மெல்லிய குரலில் ப்ளீஸ் ரிமூவ் யுவர் ட்ரெஸ் என்றாள். அருணா பதட்டத்துடன் தயங்க, நீங்க பாருங்க மிஸ் அருணா, நீங்க ஹெல்த்தின்னு நான் ரிப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களால் இந்த கம்பெனில செலக்ட் ஆக முடியும் என்று மிரட்ட, அருணா டாக்டர் சொன்னதை அப்படியே செய்தாள். இப்படி ஒவ்வொரு பெண்ணையும் மெடிக்கல் ரூமில் வைத்து நிர்வாணப்படுத்தினார்கள். தனக்கு வேலை கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு பெண்ணும் இதை செய்தார்கள். மதியானம் 1 மணிக்கு இன்டர்வியூக்கு வந்த பாதி பேர் கரைந்து போயிருக்க, யாமினி கம்பெனி கேன்டீனில் இருந்து தொலைபேசி வழியாக தன் அப்பாவை அழைத்தாள். அப்பா, எனக்கு இன்டர்வியூ முடிய எப்படியும் 4 மணி ஆகிடும், 5:30 மணிக்குள் நான் வீட்டுக்கு வந்து விடுவேன் என்று சொல்ல, சரிம்மா, இன்டர்வியூ முடிஞ்சதும் ஜாக்கிரதையா புறப்பட்டு வா, இங்க சிட்டியில எக்கச்சக்கமான மழை, அங்க எப்படிமா பெய்யுது, மழை சுமாராதான் பெய்யுது என்று சொல்லி ரிசீவரை வைத்துவிட்டு உதவியாளரிடம் ஒரு நன்றியை உதிர்த்துவிட்டு இன்டர்வியூ ஹாலை நோக்கி நகர்ந்தாள் யாமினி. சரியா 2 மணிக்கு இன்டர்வியூ மீண்டும் ஆரம்பித்தது. மெடிக்கல் செல்லில் இருந்து வந்த அனைவரும் ஆடைகளை திருத்தியபடியே போனார்கள். சரியாக 4 மணிக்கு இன்டர்வியூ ஹாலில் இருந்த ஸ்பீக்கரில் இருந்து யாமினி உள்ளே வரவும்